அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது சாதிக் பாஷா கொலை வழக்கை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நிறைய ஊடகத்தில் அன்றைக்கு 2G வழக்கு வரும்போது மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கு தான் சாதிக் பாஷாவுடைய கொலை வழக்கு. 2G வழக்கில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக சாதிக் பாஷா அப்படின்றவரை ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சகாக்களுடன் ஒன்றாக சேர்ந்து அவருடைய அலுவலகத்திலே வச்சு அவரை கொலை பண்ணி அவர் தூக்கில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு அவர் அந்த கேஸை மாற்றிட்டாங்க அப்படின்றது தான் அந்த வழக்கு. அதில் மிகப்பெரிய அளவில் சாதிக் பாஷா அவர்கள் கொண்டதுனால, அதாவது இந்த மணி லாண்ட்ரிங் இருக்குல்ல, அந்த மணி லாண்ட்ரிங் அந்த செயின் மாதிரி யாருக்கெல்லாம் பணம் போச்சு, யாரெல்லாம் அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணாங்க, யார் மூலமாக பணம் பெற்றப்பட்டது அப்படின்னு அந்த விசாரணை சிபிஐ நடத்திக்கிட்டே இருக்கும்போது நடுவில் அந்த செயினை கட் பண்ணுறதுக்காக சாதிக் பாஷான்னு ஒரு முக்கியமான புள்ளியை அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி கொலை பண்ணி அந்த தற்கொலையாக மாற்றி அதை முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த வழக்கை எந்த திசையில் கொண்டு போகிறதுன்றதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுணக்கம் ஏற்பட்டது. ஏன்னா சாதிக் பாஷா முக்கியமான ஆள். சமீபத்தில் ஒரு விஷாலுடைய திரைப்படத்தில் கூட ஒருத்தன் பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக இவனை பிடிச்சா இவன் யார்கிட்ட சொல்லுவான், இவனுக்கிட்ட பணம் கொடுத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒவ்வொருத்தரையாக பிடிச்சிக்கிட்டே வந்தால் அந்த செயினில் ஒரு முக்கியமான ஒருத்தங்கிட்ட நிற்கும். ஸோ நடுவில் ஒருத்தனை காலி பண்ணிட்டா இங்கேருந்து மணி எப்படி பணம் வேறு அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்றது தெரியாமல் போயிடும். அப்போ அந்த நபரை கொலை பண்ணிவிடுவோம் அப்படின்னு கொண்டுட்டா அந்த விஷாலுக்கு ஹீரோவர்கள விஷாலுக்கு அந்த இதுவும் கிடைக்காதுன்றதை இந்த மணி லாண்டரிங் விஷயத்தை ரொம்ப எளிமையாக கொண்டு வந்திருப்பாங்க. சாதிக் பாஷா கொலை வழக்கை கிட்டத்தட்ட அந்த படத்தில் வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை மாதிரி தான் அப்படியே சாதிக் பாஷா கொலை வழக்கில் இதான் நடந்துச்சு. திமுக மாட்டிக்கக்கூடாது ஊழல் வழக்கில்னா சாதிக் பாஷா முக்கியமான ஒரு அந்த செயின் கனெக்ஷன் முக்கியமான ஒரு நபர். அவரை கொண்டுட்டாக்கா இந்த வழக்கில் சிபிஐ துப்பு தொலைக்க முடியாது, ஸோ குற்றவாளி கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அந்த லிங்கை கட் பண்ணணுன்னு தான் சாதிக் பாஷாவை கொலை பண்ணாங்க. அண்மையில் கூட அந்த வழக்கில் அவருடைய மனைவி சாதிக் பாஷா, மறைந்த சாதிக் பாஷா அவர்களுடைய மனைவி இருக்காங்களா, அவங்க இந்த வழக்கை மறுபடியும் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இது சம்பந்தமாக மரியாதைக்குரிய வைகோ அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான வைகோ அவர்கள் அந்த விஷயத்தை முன்னெடுத்திருந்தார். அதற்கு பிறகு தான் நிறைய சாட்சிகள் எல்லாம் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு தான் ஸ்டாலின் அவர்கள் வைகோ கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி ஏதோ அவர் கூட்டணி கொஞ்சம் இழுத்துக்கிட்டு, ஏன்னா பிஜேபியோடு இருந்தார் அவர் வைகோ, அப்புறம் பிஜேபியிலேருந்து வெளியே வந்தார், திமுக கூட கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த வழக்கை மறுபடியும் கிடப்பில் போடப்பட்டது. இப்போ மறுபடியும் சாதிக் பாஷா கொலை வழக்கை பற்றி தூசி தட்டி மோடி அவர்கள் எடுக்கிறாங்க. இப்போ இதில் தான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ வைகோ அவர்கள் என்ன பண்ணுறாரு, நான் திமுக கூட கூட்டணியில் இருக்க மாட்டேன், நான் பிஜேபி கூட வரேன்னு சொல்லிட்டு துரை வைகோ அவரை வைத்து, அவங்களுடைய மகனை வைத்து பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காரு. இப்போ வைகோ அவர்கள் அவர்கிட்ட இருந்த அந்த சாட்சியங்கள், பல்வேறு தடயங்கள், பல்வேறு விஷயங்கள் எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. அவர் தான் அந்த சில நபரை ஒழிச்சு வச்சுருக்காரு. அவரை இப்போது வைகோ இப்போது பாஜகவோட கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்லேருந்து 15 சீட் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அமைச்சரவை இடமும் பிஜேபியோட எதிர்பார்க்குறாரு. மேபி அதிமுக கூட்டணி அது நடக்கும்னு நினைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் திமுக பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு. இப்போது வைகோ அவர்களுடைய டிமாண்ட் என்னென்னா, திமுகவோட கூட்டணியில் அவர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பெரிய அளவில் ஒரு 500 கோடி ரூபாய் அமௌண்ட்டு தேவை. ஒரு 10 சீட்டு கேட்குறாரு. அவங்க அமைச்சரில் ஒரு இடம் வேறு திமுக கிட்ட கேட்குறாரு வைகோ அவர்கள். இதை கொடுத்தா திமுகவுக்கு எதிராக அப்ரூவராக அவர் போக மாட்டார், இல்லைனா அவர் போயிடுவார். ஏற்கனவே ஆராசா அவர்கள் பிஜேபியில் அப்ரூவராக வச்சுருக்கோம் நாங்கள், புரியுதா? இப்போது ஆராசாவே சாதிக் பாஷா கொலை வழக்கில் சொல்லுவார், வைகோவன் டேண்டார்னா பெரிய சிக்கல் வரும், ஆராசாவை எப்படி ஆஃப் பண்ணணுன்றதை ஸ்டாலின் நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும். சாதிக் பாஷாவே போர்த்தலுங்க நீங்கள், ஆராசாலாம் உங்களுக்கு எந்த மூளைக்கு, ஆராசாவை எப்படி ஆஃப் பண்ணணுன்றதை திமுக நீங்கள் பார்த்துக்கங்க. வைகோ அவர்களுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் பணம் கொடுங்க, எலெக்ஷன் தேர்தலுக்கு 10 சீட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் அவருக்கு ஆட்சியில் பங்கு தரேன்,
ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்ப போராடி இருக்காரு. அவங்க மகன் அவர்களுக்கு ஒரு அமைச்சரவை, ஒரு மத்திய அமைச்சரவையோ இல்லை வந்து இங்கே நீங்கள் அமைக்கக்கூடிய இதில் ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுங்கன்னு கேட்குறாரு. இல்லைனா அவர் வந்து கண்டிப்பாக பிஜேபி கிட்ட போயிடுவார். ஆராசா உண்மையை சொல்கிறாரோ இல்லையோ வைகோ அவருக்கு போய் எல்லாத்தையும் சொல்கிறார், புட்டு வச்சுருவார். அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம்லாம் நடக்கணும்னா பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கணும். இதெல்லாம் நடந்தால் உங்களை கைது பண்ணுவாங்க ஸ்டாலின் அவர்களை. ஏன்னா ஊழல் வழக்கில் கைது பண்ணது கன்ஃபார்மு. அதுலேருந்து வெளியே வரவே கூடாதுல்ல ஸ்டாலின். ஊழல் வழக்கு கூட ஜாமீனில் வெளியே வந்துடுவார். தேர்தலில் நிற்க முடியாதுன்னா கூட ஜாமீனில் வெளியே வருவார்ல. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவார்ல அரசியலில். இப்போ உள்ளேயே வச்சுருக்கணும், வெளியே வரக்கூடாது ஸ்டாலின்னா. இந்த சாதிக்கு பச்சா கொலை வழக்கு தான் ரொம்ப முக்கியம். அப்போ கொலை வழக்கில் வந்து ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை அப்படிலாம் வந்து ஸ்டாலினை போட்டால், ஸ்டாலின் ஏவன் குற்றவாளி மட்டும் இல்லை, அவர் கூட சேர்ந்து எல்லாருமே ஒரு 25 அமைச்சர்கள் இல்லை எம்எல்ஏக்கள், அவங்க அத்தனை பேர் திமுக முக்கிய நிர்வாகிகள்லாம் அந்த 2G வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களும் சாதிக்கு பாட்சா கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அவங்கள கைது பண்ணி உள்ளே போடாங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து ஜெயிலுக்கு தான் போவாங்க. கொலை வழக்கில் உள்ளே போயிட்டா திமுக ஜென்மத்துக்கும் அவங்க வந்து வெளியே வரவே முடியாது. அது ஜெயிலையே வந்து ஸ்டாலின் செத்து போயிடுவார். இதுதான் இங்கே இருக்கிற நுணுக்கம். ஸோ இதை நான் வெளிப்படையாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இப்போது பிஜேபி அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கானா மட்டும்தான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிஜேபி எடப்பாடி அவர்கள் தலைமையில் அதிமுக ஒன்றா சேர்ந்தால் தான் நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து லாபம். இங்கே ஆட்சியை பிடிக்க முடியும். ஸ்டாலினை கைது பண்ணாக்கா திமுக பலவீனப்படும். அதுதான் இங்கே கேம். அப்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுங்கள், ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில் வந்து எடப்பாடி கூட போய் சேர போகிறாரு, அவரை சேர்த்துக்கிறான்னு எடப்பாடி ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசப்படுது. இவனுங்களும் கொலைகாரனுங்க தான். எடப்பாடி ஒன்றும் யோகியம் இல்லை, ஓபிஎஸும் யோகியம் இல்லை. ஏன்னா எடப்பாடி அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது தான் ஓபிஎஸ் வந்து அந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அந்த சமயத்தில் தான் இந்த கொடநாடு கொலை கேஸ் நடந்தது, கொள்ளை நடந்தது. அப்போ அதில் ஓபிஎஸ்க்கும் பங்கு இருக்குது. அப்போ எடப்பாடி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் கைது பண்ணி கொடநாடு கொள்ளை வழக்கில் உள்ளே போட்டுருவேன் ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, எடப்பாடியும் ஓபிஎஸும் அதிமுக கூட்டணிக்கே வரமாட்டாங்க, பிஜேபி கூட்டணிக்கே வரமாட்டாங்க. ஸோ எடப்பாடி ஓபிஎஸ் சேரவும் மாட்டாங்க. அப்படி சேர்ந்தாலும் அவங்க வந்து பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டாங்க. அதனால் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் ஜெயிலுக்கு போகாமல் தப்பிக்கணுன்னா ஒரு பக்கம் வைகோவை கூப்பிட்டு 10 சீட்டு மரியாதைக்குரிய என்னுடைய வைகோ அண்ணன் அவருக்கு வந்து ஒரு 10 சீட்டு கொடுத்துருங்க, 500 கோடி ரூபா பணம் கொடுங்க, அவருக்கு அமைச்சர் இடம் தரேன்னு சொல்லுங்கள். அவர் ஒருத்தருக்காவது சொல்லுங்கள். அவர் தான் முக்கியமான கேஸெல்லாம் வச்சுருக்காரு. அவர் மட்டும் பிஜேபி பக்கம் வந்தார்னா 500 கோடியில் நாங்கள் 1000 கோடியில் 5000 கோடி கூட கொடுப்போம். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாரு. அவருக்கு என்ன மினிஸ்ட்ரி வேணாலும் நாங்கள் தருவோம். திமுகவுடைய சாப்டரே முடிஞ்சிடும் அதோட. அதனால் பிஜேபி ரெடியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் முந்திக்கங்க. ஸ்டாலின் வைகோ அவர்களை கூப்பிட்டு அவருக்கு 500 கோடி ரூபா கொடுங்க, தேர்தல் நிதியாக கொடுங்க, அவர் எலெக்ஷன் செலவுக்கு வச்சுக்கிட்டோம். ஒரு 10 சீட்டு கொடுங்க அவருக்கு இந்த முறை. அப்புறம் அமைச்சர் இடம் அவருக்கு மட்டும், அந்த கட்சியை சார்ந்த அவர் துரை வைகோவுக்கு மட்டும் ஏதாவது தரேன்னு சொல்லுங்கள். மாநில எம்பி கூட அவருக்கு தரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருங்க. இது ஒரு நல்ல விஷயம். கமல் சாருக்கெல்லாம் கொடுக்கும்போது துரை வைகோ என்னுடைய அன்பு சகோதரர் துரை வைகோக்கு நீங்கள் கொடுக்கூடாதா? அதெல்லாம் கொடுங்க. இதை பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் எடப்பாடிக்கிட்டேயும் ஓபிஎஸ் கிட்டேயும் ஃபோன் போட்டு நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி போகக்கூடாது, நீங்கள் ஒருங்கிணை போங்க, ஆனால் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லைனா கொடநாடு கேஸில் உங்களுக்கு பிடிச்சி உள்ளே போட்டுருவேன். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா என்ன பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க கேஸில். அதனால் நான் தப்பிக்கணும்னு சொல்லுங்கள். ஆராசாவை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லியே தரணும். பார்த்துக்கங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதோ போகாதோ ஸ்டாலினுடைய நடவடிக்கையில் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சபரீசன் டீமுக்கு இருக்குது. பார்த்துங்க.